கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்திலும் சற்று நேர தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு மாறாதவர் என்று நாம் இந்த நேரத்திலே ஒரு சில வசனங்களை கொண்டு தியானித்து ஜெபிக்க போகிறோம். இயேசு மாறாதவர், அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. இயேசு மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு மாறாதவர். அவர் மாறவில்லை, என்றைக்கும் இயேசு மாறவில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே சிருஷ்டித்து அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவர். வேதத்தை ஆரம்பத்திலிருந்து படித்து முடிவு வரையிலும் வாசிக்கும் பொழுது அது ஒரு லைஃப் சைக்கிள், ஒரு ஹிஸ்டரி மாதிரி தெரியும். அதில் ஒரு காட்சிகளை நாம் பார்க்க முடியும். ஆதாமை சிருஷ்டித்தது முதல் உலகம் கடந்து வந்த பாதைகள், முடிய போகிற விதமும் நமக்கு தெரியும். அதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஒரு பாக்கியம். எல்லாவற்றையும் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். உலகத்திலே விஞ்ஞானமோ அரசாங்கமோ உலகமோ மக்களோ எதை பேசினாலும் உலகம் எங்கே ஆரம்பித்ததென்றும் அது எப்படி போகிறது என்றும் என்ன காலத்திலே நாம் வாழ்கிறோம் என்பதையும் அது எங்கே போய் முடிய போகிறது என்பதையும் நமக்கு தெரியும். இது தெரிந்திருக்கிற நாம் ஆழமாக அதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெரியும் நாம் இப்போது எந்த காலத்திலே வாழ்கிறோம் என்று. ஒரு முடிவின் விளிம்பிலே நாம் வாழ்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்திலே அநேக தேவைகளோடு அநேக விதமான காரியங்களுக்காக நாம் தேவனை தேடி வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த உலகத்தின் போக்கு எந்த இடத்தில் இருக்கிறது, இனி எவ்வளவு காலம் இந்த உலகம் இருக்கும் என்பதை வேதத்திலிருந்து நமக்கு காண முடியும். அது இத்தனை வருஷங்கள் என்றல்ல, அது நிறைவேறுதலின் நாட்கள். ஒரு நம்ம இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் போக வேண்டும் என்றால் நம்ம இந்த டேபிளை தாண்டி நிற்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் என்று நான் குறிப்பிடவில்லை. கடைசி நாட்களுக்குள்ளாய் நாம் வாழுகிறோம் என்று உலகத்தின் சம்பவங்கள் நமக்கு எல்லாம் உரைத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அடிப்படையாக நமக்கு தேவை விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நாம் எந்த இடத்திலேயும் இருக்க முடியாது. அநேக அற்புதங்களுக்கு தடையா இருக்கிறது இந்த நாட்களிலே. அதை பார்த்தால் நம்முடைய அவிசுவாசம், நாம் சந்தேகப்படுகிறதும், நாம் இருமனம் உள்ளவர்களாய் விசுவாசிப்பதும், பேரளவுக்கு ஒரு விசுவாசத்தை கொள்வதும் தான் நமக்கு அநேக அற்புதங்கள், அநேக காரியங்கள் நடைபெறுவதற்கு தடையாயிருக்கிறது. இயேசு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதே அதிகாரத்தோடு இருக்கிறார், அதே வல்லமையோடு இருக்கிறார். ஆனால் நாம் ஏன் சில நேரங்களில் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் அநேக காரியங்களை முயற்சி எடுக்கிறோம். நம்முடைய முயற்சிகளை கொண்டு முன்னே வைத்துவிட்டு ஜெபத்துக்கு நேராய் போகிறோம். அதிலே நமக்கு குறித்த காரியங்கள் நடைபெறுவதில்லை. 2 விஷயங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, நம்முடைய விசுவாசம் உயர்ந்திருக்க வேண்டும். இன்னொன்று, கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்க வேண்டும். 2ம் தான் தாமதமாகுமே தவிர இந்த உலகத்திலே எதுவும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. சாத்தானும் தடுக்க முடியாது. இந்த உலகமும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுகத்தையும் தடுக்க முடியாது. ஒன்று, கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வேலை என்று ஒன்று உண்டு. அந்த வேளையில் தான் கர்த்தர் அவைகளை செய்வார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முதல் அற்புதத்தை செய்யும் பொழுது கானா ஒரு கல்யாண வீட்டிலே மரியாள் போய் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே எல்லாம் சொன்ன பொழுதும் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார். அது ரசம் குறைந்து போனது என்று சொன்னார்கள். அழகாக அந்த வார்த்தை, ரசம் குறைந்து போனது, ஆனால் தீரவில்லை. நமக்கு அதுதான் பிரச்சனை. நாம் குறைந்து போன உடனே அதை நிறைவாக்க வேண்டும் என்று எங்கேயாவது ஓடி ஓடி பிரயாசப்படுகிறோம். ஆனால் இயேசு உள்ளே இருக்கிறார். ரசம் இன்னும் இருக்கிறது. குறைந்து போய் அது தீர்ந்து போதான் காலியாக வேண்டும். நம்முடைய பாத்திரம் காலியானால் தான் இயேசுவால் நிரப்ப முடியும். குறைந்து போனதை நாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். வருகிற கூட்டத்துக்கு 1 கப் கொடுத்தவர்கள் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்து தீர்த்திருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் இயேசுவின் வேலை என்று ஒன்று உண்டு. அது எப்பொழுது என்றால், நமக்கு இந்த உலகத்திலே இனி ஒரு வழி இல்லை என்று நம்முடைய கண்கள் காணும் பொழுது இயேசு அங்கே தோன்றுவார். ஹல்லேலூயா. அதற்காக தான் பெத்தானியாவிலே இயேசு நாற்றம் எடுக்கிறது வரையிலும் காத்திருந்தார். யூதர்களுடைய முறைமையின்படி அவர்கள் சொல்லுவார்கள், 3 நாள் வரையிலும் அந்த ஆத்துமா வந்து ஒரு விசிட்டேஷன் இருக்கும். இந்த சோல் விசிட்டேஷன், சரீரம் உயிர்ப்பிக்கப்படலாம் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததினால் அந்த 3 நாளும் தாண்டி அழுக ஆரம்பித்து விட்டது. இனி அதிலே ஒரு வழியும் இல்லை என்ற பொழுது இயேசு அங்கே பிரவேசிக்கிறார். லாசருவை கொண்டு வந்தார். அதே இயேசு இன்றைக்கும் மாறாதவராய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். இயேசு நேற்றைக்கும் இன்றும் நாளையும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாத தேவன். அவர் காலத்துக்கு முன்பாக உள்ள தேவன்.
அவர் எந்த காலத்திலிருந்து உதவி செய்கிறார் என்றால் நம்மால் அதை கணிக்க முடியாது. அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். துவக்கம் எங்கே இருந்தார், அது ஆண்டவர். முடிவு எங்கே, அதுவும் ஆண்டவர். அது எத்தனை வருஷங்கள் என்று நமக்கு தெரியாது. வருஷங்களையும் காலங்களையும் மனிதனுக்காக கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஆனால் காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் ஆண்டவராகிய தேவன். பென்சன் எடகோசா என்கிற ஒரு தேவ மனிதன் வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் கேட்பேன். அது எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை. கோலியாத் பெரியவன், ஆனால் ஜீசஸ் இஸ் மோஸ்ட் ஹை என்று சொல்லுவார். கோலியாத் பெரியவன், அவன் நல்ல உயர்ந்தவன், பராக்கிரமசாலி. ஆனால் இயேசு எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர். நம்முடைய வியாதியை காட்டிலும் உயர்ந்தவர், கடன் பாரத்தை காட்டிலும் உயர்ந்தவர், நம்முடைய சூழ்நிலையை காட்டிலும் உயர்ந்தவர். இயேசு எல்லாவற்றுக்கும் மேலா இயேசுவை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிரியை செய்ய முடியும். நமக்கு இருக்கிற சின்ன ஒரு விஷயத்துக்காக இயேசு வந்து உதவி செய்து போகட்டும் என்று பார்த்தோமானால் அது ஒரு மனுஷ உதவியை போல் இருக்கும். எனக்கு ஒரு தீராத பிரச்சனை இருக்கிறது என்றால் அது எல்லாவற்றை காட்டிலும் மேலானவராய் நான் இயேசுவை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை என்னை விழுங்கி போடுவதில்லை. இயேசு அந்த இடத்திலே தோன்றுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒருவேளை அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து வந்திருப்போம். இல்லை, தேவ சமூகத்திலே சில பாரங்களை நான் ஊற்றி கொண்டு வர வேண்டும். 3-4 மணி நேரம் தேவ சமூகத்திலே இருந்து சில விஷயங்களுக்காய் நான் ஜெபிக்க வேண்டும், சில காரியங்களுக்காய் நான் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று ஒருவேளை நாம் தாகத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் என்ன தாகத்தோடு நாம் வர வேண்டும்? மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனிடத்திலே நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும். தண்ணீர் இல்லை, வனாந்திரமாய் இருக்கிறது. அதிலே ஒரு தாகம் நமக்கு உண்டாகுமானால் நிச்சயமாக அந்த தாகத்தை தீர்க்கிற இயேசு நம் அருகிலே வருவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அந்த மாறாத இயேசு நம்மை குறித்து நன்கு அறிந்திருக்கிறவர். உலகத்திலே எல்லாம் ஒரு நாள் நம்மை கைவிடும். உலகத்திலே மனிதர்கள் கைவிடுவார்கள், சொந்த பந்தங்கள் விலகும், எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இன்றைக்கு பலம் என்று தோன்றுகிற எல்லாம் நம்மை விட்டு போகும். இயேசு மெய்யாகவே அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நான் கற்றுக்கொண்டதும் அனுபவித்ததும் வாழ்க்கையிலே இன்றும் காண்கிறதுமானது சகலமும் நம்மை விட்டு அற்று போகும் பொழுதுதான் இயேசுவின் கரம் வருகிறதை நம்முடைய கண்கள் காண முடியும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் இயேசு எனக்கு யாரை அனுப்புவாரோ, எந்த முகம் எனக்காக வருமோ, எந்த நபர் எனக்காக வருவாரோ என்று நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும். அப்படியல்ல கர்த்தர் உதவி செய்வது. எல்லா கரங்களும் என்னை விட்டு அகன்று போயின, எல்லா சூழ்நிலைகளும் என்னை விட்டு மாறி போயின. இந்த உலகத்தில் என் கண்கள் காண இனி ஒன்றுமில்லை, ஹிஸ்டரியும் ஒன்றும் சொல்லவில்லை. அதற்கு எல்லாம் அப்பாற்பட்ட விதத்திலே எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர் ஒருவர் நம்மேல் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு. அந்த இயேசு நம் நடுவில் இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு ஒரு விஷயம் அல்ல. அவர் இன்றைக்கு சகலத்துக்கும் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். சகல இருதயங்களையும் அவர் சமூகத்திலே நாம் ஊற்ற வேண்டும். சகல இருதயங்களையும் கர்த்தருக்குனே நாம் திருப்ப வேண்டும். இயேசு மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு இவ்வளவு தூர அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்யாமல் இருப்பது எப்படி? நாம் பூரண மனதோடு விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளிலே பூரண மனதோடு நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் ஏசாயா 49:5 சொல்லுகிறது. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உலகத்திலே தாயை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. நாம் தாயிடம் செலுத்துவதை காட்டிலும் மேலான அன்பும் வேறொன்றுமில்லை. ஆனால் அந்த தாயும் ஒரு நாள் மறந்து போகும். இல்லை, இந்த உலகத்தை விட்டு மாறி போகும். நம் அருகிலே இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்ம இயேசு. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, என்றும் அவர் நம்மை கைவிட போகிறதே அல்ல. ஆனால் இந்த உலகத்திலே காலங்கள் மாறும், காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ என்றும் நிலையாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த பகல் காலத்திலே நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்தோமானால், தேவ சமூகத்திலே நாம் எந்த ஒரு ஆராதனையிலும் கடந்து வந்தால் ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். தேவ சமூகத்திலே நான் போகிற வண்ணமாய் திரும்ப வரக்கூடாது. அதை ஒன்றையும் தேவனுடைய சமூகத்திலே வைத்துதான் வர வேண்டும். நான் எப்படி போகிறேனோ அந்த சூழ்நிலையிலே நான் வீட்டிலே வந்து துக்கத்தோடு இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலே போகிறேனோ அதுபோல நான் வீட்டிலே வந்து அழுது கொண்டு இருக்கக்கூடாது. அது பெரிய 100% நடக்கவில்லை என்றாலும் நான் அதுதான் கேட்பேன் தேவனிடத்திலே. நான் ஒரு சில மணி நேரம் ஆலயத்துக்குள்ள எந்த சர்ச்சுக்குள்ளாக நான் போனாலும் நான் போகிற வண்ணமாய் திரும்ப வரக்கூடாது. ஒருவேளை என்னுடைய இயலாமையினால் போகலாம், பலவீனத்தோடு போகலாம். இதே பலவீனத்தோடு நான் திரும்ப வரக்கூடாது. காரணம், இயேசு ஒரு வார்த்தையை சொன்னால் 2 பேர் ஒருமனப்படுகிற இடத்திலே நான் இருக்கிறேன் என்று. 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலே அந்த இடத்துல இயேசு இருப்பாராம். இயேசு இருந்தால் நமக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பது எப்படி? இயேசு வந்த எல்லா இடத்திலேயும் அதிசயம் உண்டானது. இயேசு கடந்து போன எல்லா தெருக்களிலேயும் அற்புதங்கள் நடந்தது. அதே நேரம் 2 பேர் ஒருமனப்படுகிற இடத்துல இயேசு இருந்தால் அங்கேயும் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். ஆகையால் விசுவாசத்தோடு வர வேண்டும். எனக்கு இயேசு எதையோ ஒன்றை செய்ய போகிறார், நான் போகவில்லை, அவர் என்னை கொண்டு போனால் எனக்கு நிச்சயமாக ஏதாகலும் செய்வார்.
அவர் தாய் மறந்தாலும் என்னை மறக்காதவர், என்னுடைய குடும்பமே என்னை வெறுத்தாலும். ஒருவேளை நமக்கு தோன்றும், இந்த காரியத்தை என் குடும்பத்தில் எப்படி நான் விளக்குவேன், யாரும் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லையே, யாரும் இந்த காரியத்தை குறித்து ஒரு கரிசனை இல்லை, என் உள்ளத்திலே நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனே, என் உள்ளத்திலே இவைகளை எல்லாம் விங்கி விங்கி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு காலம் என்னுடைய வாழ்க்கை இப்படி போகும் என்று சொன்னாலும் அந்த உள்ளத்துக்குள்ளே இயேசு வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் அருகில் இருக்கும் பொழுது வந்த வண்ணமாக இன்றைக்கு யாரும் திரும்பி போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றைக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறது அவருடைய கிருபை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜான் வெஸ்லி ஒரு காரியத்தை அவருடைய இதில் எழுதுவார். கர்த்தர் ஊழியர்கள், அந்த ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, God buries his workman but he carries his work. அந்த கர்த்தர் தம்முடைய வேலைக்காரர்களை தான் அடக்கம் பண்ணுவார், வேலைகளை ஒரு காலம் அடக்கம் பண்ணுவதில்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. காலங்கள் வரும். நம்ம இன்றைக்கு பார்ப்போம், உன்னதமான பரிசுத்தவான்கள், மிஷனரிகளுடைய எத்தனையோ போட்டோக்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் விதைத்த விதைகள் ஒன்றும் வீணாகவில்லை, அவர்கள் செய்த ஊழியங்கள் வீணாகவில்லை. அவர்கள் கொண்டு போன அந்த மேன்டில், அந்த நெருப்பை மற்றவர்கள் பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து கொண்டு போகிறார்களே தவிர அவர்களுடைய காலம் முடிந்து அதை அவர்கள் கொடுத்து கொண்டு போகிறார்கள். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். நான் இயேசுவை எப்படி சுமந்து கொண்டு போகிறேனோ அதை என்னுடைய தலைமுறையின் மேல் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய பரலோகத்துக்கு ஒத்த ஒரு சிந்தையாய் இருக்கும். இல்லாத பட்சத்திலே இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அவைகளை மாத்திரம் நாம் கவலைப்பட்டு நிற்போமானால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. என்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்தாரோ, என்றைக்கு இயேசு நமக்குள்ளே வந்தாரோ, இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்பினாரோ, அன்று முதல் நான் பரலோகத்தின் ஒரு பிரஜையாக இருக்கிறேன். இந்த நாட்டிலே ஒரு பிரதமர் உண்டு, இந்த நாட்டிலே ஒரு பிரசிடென்ட் உண்டு, எல்லாரும் உண்டு. அவர்கள் நாட்டை எல்லாம் அவர்கள் பிரதிநித்துவம் செய்யும் பொழுது பரலோகத்திலே பிரதிநித்துவமாய் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 700க்கு அதிகமான கோடி ஜனங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே சொல்ப ஜனமாக ஒரு சில கூட்டத்தை மாத்திரம் கர்த்தர் ரட்சித்து தேவராஜ்யத்திற்கு என்று வைத்திருக்கிறார் என்றால் பரலோகத்தின் தேவன் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள், அதை நாம் நினைக்க வேண்டும். ஒருவேளை மனிதர்கள் பல காரியங்களை சொல்லலாம், அல்ல வேலை செய்கிற இடங்களிலே பல இடங்களிலே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருப்பார்கள். உலகத்திலே பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு காலத்திலே நமக்கும் சோர்வு உண்டாகும், இப்பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகும். நீ இந்த ஒரு உலகத்துக்காக ஒரு பதவியை பெற்றிருக்கிறாய், ஆனால் நாங்களோ உலகத்தை உண்டாக்கினவருக்காக ஒரு பதவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களையும் ரட்சிக்க தான் எங்களை கர்த்தர் முன்குறித்தாரே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. நமக்கு பதவியிலே உலகத்திலே குறைவாக இருக்கலாம், ஆனால் ஒரு உன்னதமான இடம் உண்டு. அதை தான் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சீஷர்கள் கேட்ட பொழுது, எங்களுக்கு என்ன இருக்கிறது ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் உம்மை பின்பற்றி வருகிறோமே, எல்லா வாரமும் ஜெபிக்க வருகிறோமே, எல்லா வாரம் உண்மையே மாத்திரம் நம்பி இருக்கிறோம். பார்க்கிறவர்களும் தூஷிக்கிறார்கள், குடும்பத்தாரும் தூஷிப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், எல்லாரும் இதைத்தானே செய்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் ஒரு வேலையில இருந்தோம், ஆனா எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றி வருகிறோம். எங்கும் அற்புதம் நடக்கிறது, எங்கும் மாற்றம் வருகிறது. எங்கள் வாழ்க்கை என்ன என்ற பொழுது இயேசு சொன்னார், உன்னதங்களில் உட்கார பண்ண போகிறேன் நான் உங்களை. நீங்கள் 12 கோத்திரத்தை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகளாய் என்னுடைய சிங்காசனத்தின் அருகிலே உங்களுக்கு ஒரு இருக்கைகள் உண்டு உண்டு உண்டு. அதே இருக்கைகள் நமக்கும் உண்டு உண்டு உண்டு. உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் நின்றோமானால், எல்லாவற்றையும் இழந்து இயேசுவினுடைய சமூகத்தில் நின்றோமானால், எல்லாவற்றையும் மறந்து இயேசுவுக்காக ஓடினோமானால், நமக்கும் நிச்சயமாக ஒரு இடத்தை அவர்களுக்கு வைத்த அதே ஆண்டவர் நமக்கும் அந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. அதை பெற்றுக் கொள்ளுகிற நாளும் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது என்று நடக்க போகும், அவர்களுக்கு என்றோ நடக்க போறது. பேதுருவுக்கும் யோவானுக்கும் அது 2000 ஆண்டுகள், ஒருவேளை 2500 ஆண்டுகள். நமக்கோ இனி ஒரு சில ஆண்டுகள், மேபி ஒரு சில மாதங்கள், நமக்கு தெரியாது. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எப்போ பிரவேசிக்க போகிறோம் என்று நமக்கும் ஒரு இடம் இருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் அந்த முடிவின் நாட்களிலே நம்மளை வைத்து ஜெபிக்க வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நம்மை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். பூரண மனதோடு விசுவாசிக்க வேண்டும். என் இயேசு மாறாதவராயிருக்கிறார். காலங்கள் மாறினது. ஆதாமை படைத்த காலங்கள், அதன் பிற்பாடு நோவாவின் நாட்கள், மோசேயின் நாட்கள், இப்படி தீர்க்கதரிசியின் நாட்கள், ராஜாக்களின் நாட்கள் என்று நாட்கள் மாறிக்கொண்டே போனது. எல்லாம் மாறினாலோ அன்று முதல் இன்றும் இருக்கிற நம்முடைய இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே மாறாதவராய்
மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். இதை நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆகையால் தான் முதலே சொன்னேன், எல்லா சூழ்நிலையிலும் அற்றுப்போன இடத்திலே நமக்கு ஒரு சகாயம் இயேசு செய்ய வேண்டும். அப்போதான் நமக்கு தெரியும் இது இயேசுவால் உண்டானது என்று. பலன் இல்லை, என்னுடைய சிந்தையிலே ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் எனக்கு இனி இதை செய்ய ஒரு பலனும் இல்லை என்று இருக்கிற இடத்திலே இந்த காரியங்களை கர்த்தரே செய்யும் பொழுதுதான் நமக்கு ஒரு அறிவு உண்டாகும், இது இயேசு செய்கிறார் என்று. ஆனால் செய்யாத பொழுதே நாம் அறிய வேண்டும் இயேசு செய்ய போகிறார் என்று. ஹல்லேலூயா. பரலோகத்தை நாம் காணாமல் எப்படி பரலோகம் என்று விசுவாசித்து இருக்கிறோமோ, பரலோகத்தை நாம் இதுவரை போய் பார்த்ததில்லை, ஆனாலும் நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போவேன் என்கிற விசுவாசம் நமக்கு எப்படி இருக்கிறதோ அதுபோல் அங்கே வீற்றிருக்கிறவர் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னை அழைத்தவர் என்னுடைய வாழ்க்கையிலே இதாகலும் செய்வார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். உலகம் என்றைக்கும் நம்மை நெகட்டிவான பாதையிலே நடத்தும், நம்மை சோர்வுண்டாக்கும். நல்லா ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு மருந்து தான் உலகத்திலே வைத்திருப்பான், ஒரு சின்ன சோர்வை கொண்டு வருவான். ஆவியிலே ஒரு சோர்வு, சரீரத்திலே ஒரு சோர்வு, அதுதான் அவனால் மேக்சிமம் செய்ய முடிந்தது. ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு, சத்துவம் இல்லாதவனுக்கும் சத்துவத்தை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் அங்கேயும் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்ருவின் கைக்கு ஒரு சோர்வுக்கு கூட நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த நாள் ஆவியிலே பலன் கொண்டு நாம் முன்னேறத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவராய் நம்மிடையிலே அரிசை பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு இன்றைக்கு மாறாதவராய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள். Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 1 Timothy, sorry. Okay. Thank you, Lord. Yes, praise God. Hallelujah. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது. இந்த காலத்திலே அந்த சாட்சி எப்படி விளங்கி வருகிறது என்று நாம் நினைக்க வேண்டும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறவர், நமக்காய் அடிகளைப்பட்டவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு வரியிலே நாம் பார்க்க முடியும். நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், நம்ம வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள், அந்த மிகுந்த அழகுள்ளவர்கள் ஏரோதின் நாட்களிலே அவர் அந்த இடத்திலே போகும்பொழுது இயேசு பிரசங்கம் பண்ணினதை அவர் பார்ப்பாராம். ஆனால் மனுஷரில் யூதர்களே சௌந்தரியம் உள்ளவர்கள், அவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் மிகுந்த சௌந்தரியம் உள்ள ஒரு முகத்தை பார்த்து அவர் சொல்ல, இவ்வளவு அழகுள்ள ஒருவர் நம் தேசத்திலே எப்படி, இவர் யார் என்று அவர் விசாரிப்பார். ஆனால் அதே ஆண்டவர் ஏசாயா எழுதின பொழுது மனுஷ ரூபம் இல்லாதவராய் நமக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறார். மனுஷ ரூபம் இல்லாதவராய் இருந்தார். 39 கசையடிகள் ஏற்ற பொழுது முதுகிலே யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு அடியும் அடித்து அந்த சாட்டை இழுக்கும் பொழுது ஒரு சில கிராம் சதை வந்துடும். 39 அடிகளை அடித்து அந்த சாட்டை இழுக்கும் பொழுது அவருடைய முதுகு பகுதி உளப்பட்ட நிலத்தை போல் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்படியாக ஒரு வேதனை அவர் அனுபவித்தோம். இன்றைக்கு நம்மை ரட்சித்துக் கொண்டு மீண்டும் நாம் அந்த பாவத்தை செய்யும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். மற்றொரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதங்கள் நடைபெறாமல் ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பித்தார் ஒரு நாள். எப்படி என்றால், நாம் ஏன் எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராய் இயேசு வீற்றிருக்கிறார். சில நேரங்களிலே நமக்கென்று ஒரு டைம் ஸ்லாட், ஒரு கற்பனையாக சொல்லுகிறேன், ஒரு டைம் ஸ்லாட் வைத்திருப்பார் நமக்கு. இந்த நேரத்தில் நான் இவர்களுக்காக பிதாவின் இடத்திலே போய் பேச போகிறேன் என்று. ஒருவேளை அந்த நேரத்திலே நாம் ஏதாவது பாவம் செய்து கொண்டோ வேறு ஏதாவது ஒன்றை நோண்டிக்கொண்டோ நாம் இருந்தோமானால் நிச்சயமாக இயேசுவின் முகம் அந்த இடத்திலே எப்படியாக இருக்கும். நான் அடிக்கடி இதை யோசித்து பார்ப்பேன். இந்த வேளை ஒருவேளை இயேசு எனக்காக பிதாவின் இடத்திலே போய் என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கொண்டு போகிற நேரத்திலே திரும்பி இதோ என் மகன், இதோ என் மகள் என்று சொல்லுகிற வேளையிலே, பிதா நம்மை கவனித்து பார்க்கிற வேளையிலே நாம் ஏதோ ஒரு தெருமுலையிலே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றோமானால் ஆண்டவருடைய முகம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஆகையால் தான் இயேசு சொன்னார், எப்பொழுதும் பரிசுத்தமாயிருங்கள். எவ்வேளையில் வேண்டுமானாலும் இயேசு நம்மை கவனிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய ஜனம் அவரை போல இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியம். மாறாத இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். எபிரேயர் 13:25 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பு பிரியமானதை உங்களில் நடப்பிக்கிற தேவனாய் கர்த்தர் வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன், அவர் மாறாதவர். யோசேப்புடைய வாழ்க்கை
பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், உலகமே எல்லாம் மறந்து போனது. யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஆனால் அந்த தரிசனம் நிறைவேற காலங்கள் எவ்வளவு எடுத்தது என்று நமக்கு தெரியும். ஒரு சொப்பனம் அவனுக்கு வினையாய் வந்தது என்று உலகத்தார் சொன்னார்கள். அவருடைய சகோதரர்கள் சொன்னார்கள். ஏன் யாக்கோபே அந்த நேரத்திலே சொன்னார், நீ அவனை கடிந்து கொண்டான். மீண்டும் அந்த சொப்பனத்தை சொன்ன பொழுது அவ்வளவு. ஆனால் கர்த்தர் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றும் காலம் ஒன்று வந்தது. அவனுடைய சொப்பனம் நிறைவேறினது. தேவன் அதை இத்தனை காலங்கள் தாண்டி, இத்தனை அனுபவங்கள் தாண்டி வாழ்க்கையிலே அன்றைக்கு நிறைவேற்றுவாரானால், நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் தந்தால், நிச்சயமாக இடைப்பட்ட காலத்திலே என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி திரும்பி போனாலும் பரவாயில்லை, முடிவிலே ஒரு நாள் அது விளங்க போகிறது. முடிவிலே ஒரு நாள் அது விளங்க போகிறது. யோசேப்பு எப்படி யோசேப்புக்கு முன்பாய் தன் சகோதரர்கள் குனிந்து பணிந்து கொண்டார்களோ, அதை நிறைவேற்ற அந்த தேவனால் கூடினதோ, ஆனால் இன்றைக்கும் அது இயேசுவால் கூடும். ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசு பிரமாணம் இல்லாத காலத்திலே பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அவன் பரிசுத்தத்தை காக்க தன் வஸ்திரத்தை இழந்து கொண்டு ஓடினான். வஸ்திரத்தை உதறிவிட்டு அந்த இடத்தை விட்டு, போர்த்திபானுடைய வீடை விட்டு யோசேப்பு ஓடினான். காரணம் எதற்கு? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. அந்த நேரத்தில் சிறைச்சாலையில் எத்தனை ஆண்டுகள் இருந்திருப்பான். அவனுக்கு எல்லா நம்பிக்கையாம் இருந்த பானபாத்திரக்காரன், அவன் மூலமாய் சகல நன்மைகளையும் பெற்றவன், சமாதானத்தை பெற்றவன், அவனும் மறந்து போனான். ஆனால் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் மாறவில்லை. வாக்குத்தத்தங்களின் தேவன் மறக்கவில்லை. குறித்த காலம் வந்தது. ஒருவேளை பானபாத்திரக்காரன் உதவி செய்திருந்தால் இவனையும் ஒரு பானபாத்திரக்காரனாய் கொண்டு வைத்திருப்பார். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அது அல்ல. நீ எகிப்திலே ஒரு பிரதானியா இருக்க வேண்டும் என்று. ஆகையால் எல்லா மனுஷனை மறக்க செய்து குறித்த காலத்திலே நிறுத்த வேண்டிய இடத்திலே நிறுத்தினவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம். அந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் அவர் யார்? நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். வெளிப்படுத்தல் 1:8 சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் என்று திருவுளம் பற்றினார். அவரே சொல்லுகிற வார்த்தைகள். நான் யார், இயேசு யார் என்று கேட்டால் நமக்கு இன்றைக்கு தெரியும். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் அவர் வருகிறவருமாகிய கர்த்தர் என்று நம்மை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். எல்லாம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார் என்று. சீஷருடைய வாழ்க்கையில இயேசு கைவிட்டாரா? கைவிடவில்லை. படகிலே தனியாய் அனுப்பும் பொழுது இயேசுவுக்கு தெரியும், வழியிலே ஒரு காற்று உண்டாகும், வழியிலே படகு சுற்றும். ஆனால் கடலின் மீது நடக்க வல்லமையுள்ள ஆண்டவர் தான் நம்மை தனியே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்கு உள்ளே வந்து நமக்கு உதவி செய்ய முடியும். நான் நினைப்போம், ஒருவேளை இந்த சூழ்நிலையிலிருந்து இனி எப்படி என்னை யார் கரை சேர்க்க முடியும்? இயேசு கடலின் மீது நடந்து வந்து அந்த படகிலே ஏறின பொழுது எல்லாம் அமர்ந்ததானால் இன்றைக்கும் அந்த சுற்றுகிற படகு நமக்கு நேராக நிற்கும். நிச்சயமாக அது நமக்காக நிற்கும். நமக்காக அது சாந்தமாகும் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அன்றைக்கு அவைகளை எல்லாம் செய்தவர் சீஷர்கள் என்று நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாக அவர் நமக்காகவும் செய்ய வல்லமையுள்ளவர். பூரண மனதோடு விசுவாசிக்க வேண்டும். இதை பெற்றுக்கொண்டுதான் நான் போக போகிறேன். இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்தேனானால், நீர் என்னோடு இருக்கிறீரானால் இதை நான் பெற்றுக்கொண்டுதான் போவேன் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் இருக்க வேண்டும். இடைப்பட்ட காலத்தின் சூழ்நிலையிலே நாம் இடரலடைந்து போகக்கூடாது. 9வது வசனம் எபிரேயர் 13:9 பார்க்கும் பொழுது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்கள்னால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட கடவது. இன்றைக்கு டிப்ரெஷன் என்கிற ஒரு வார்த்தை எந்த குழந்தைக்கும் தெரியும். எனக்கு அதான் ஆச்சரியம். சில மருத்துவர்கள் சொல்லுவார்கள், இந்த குழந்தைக்கும் டிப்ரெஷன் என்று. அதுக்கு என்ன டிப்ரெஷன் என்று தான் நமக்கு புரியவில்லை. அப்படி ஒரு சாத்தானுடைய பயங்கரமான ஒரு வலை இந்த கடைசி காலத்திலே. டிப்ரெஷன் என்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அதற்கு இடமில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அது ஒரு வாதை, அது ஒரு வியாதி அல்ல, அது ஒரு வாதை. குழந்தைக்குள்ளே, எந்த ஒரு குழந்தைக்குள்ளும், எந்த ஒரு பெரியாருக்குள்ளும் வேலை குறித்தோ பல சூழ்நிலைகளை கொண்டு வருகிற டிப்ரெஷனின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இன்றைக்கே கர்த்தர் தருகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நாம் டிப்ரெஷன் என்கிற ஒரு வார்த்தையோடு நமக்கு யாராவது சொன்னால் நாம் சொல்ல வேண்டும், வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இயேசு என்னை மறப்பதில்லை. அவர் என்னோடு இருக்கிறார். அவர் சகல
சகலத்தையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் ஆழமாய் நாம் விசுவாசிக்கிற ஒரே ஒரு வார்த்தை எந்த இரவிலும் நம்முடைய இருதயத்திலே துணித்துக் கொண்டிருக்கணும். எந்த பயங்கள் நம் பக்கத்திலே வந்தாலும் எல்லாம் வரும், வரக்கூடாது என்றல்ல. இந்த உலகத்திலே மனுஷனா இருக்கிறது வரையிலும் பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும், திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளும், பலவித சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும். அதே நேரத்திலே தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளான கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். வெளியான பார்வை பெருக பெருக பயங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். வெளியான பார்வைகளும் பேச்சுகளும் குறைந்து உள்ளான மனுஷன் பலப்பட பலப்பட நமக்குள்ளே இந்த பயங்கள் அகன்று கொண்டே இருக்கும். ஆகையால் இந்த நேரத்திலே அந்த நேரம் நான் நினைக்க வேண்டும், இயேசு மாறாதவர். அந்த லேகியோனுக்கு முன்பாக இயேசு நின்ற பொழுது கூட அவன் பாதத்திருக்கிற இயேசுவின் பாதத்திலே வந்து அவர் ஒன்றும் செய்யவில்லை, படகை விட்டு இறங்கினார். ஒரு மனுஷனாலும் கட்ட முடியாத ஒன்று தேவனுடைய பாதத்திலே வந்து விழுந்து கிடந்ததானால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நினைத்து பாருங்கள். சூழ்நிலை நமக்கு பெரிது, ஆனால் அது எல்லாவற்றை காட்டிலும் இயேசு பெரியவர். அந்த சூழ்நிலை எல்லாவற்றை காட்டிலும் இயேசு உயர்ந்திருக்கிறார். அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற தேவன். நம்மை கொண்டு நம்ம எளியோராகிய நம் மத்தியிலே அவர் இன்றைக்கு வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதை விசுவாசித்து இறுக பற்றிக்கொள்வோம். நிச்சயமாக மாறாத தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.